கரூரில் செய்தித்தாள் மற்றும் காகித தொழிற்சாலைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெயரை சூட்ட வேண்டுமென சட்டப்பேரவையில் கழக உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய கழக உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி, கரூரில் செய்தித்தாள் மற்றும் காகித தொழிற்சாலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வைத்தார் என்றும் அந்த தொழிற்சாலைக்கு புரட்சித் தலைவர் பெயர் வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, கழகத்தினுடைய பொதுச்செயலர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களையும், கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1986ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தினுடைய பெயரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தித்தாள் காகித நிறுவனம் என பெயர் அமைக்க வேண்டும் என்று இந்த பேரவையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொண்டு, மேலும் 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலை இதுவரை இல்லை. எனவே அந்த பகுதி மக்களுடைய தொழிலாளருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற புரட்சித் தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டை சிறப்பிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான புரட்சித் தலைவருடைய திருவுருவ சிலையும் அமைக்க வேண்டும் என்றும், அதேபோல புரட்சித் தலைவருடைய நூற்றாண்டு வளைவு அமைக்க வேண்டும். இக்கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் திரு எம்.சி. சம்பத் தெரிவித்தார்.